Hi friends, welcome to my channel. இன்னைக்கு முருங்கைக்காய் பொரியல் செய்கிறேன். மசாலாலாம் போட்டு தொக்கு மாதிரி பொரியல் செய்ய போகிறேன். அந்த பொரியல் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு செவந்ததுக்கப்புறம் மற்ற பொருளெல்லாம் போட்டுடலாம். சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணதை போட்டிருக்கேன். தொக்கு மாதிரி வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறையா போட்டிருக்கேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா அந்த வெங்காயத்தோட அளவை நீங்கள் குறைச்சிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா பூண்டு பல், பெரிய பல் ஒரு 4 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் ஒரு 6 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட வேண்டாம், தட்டி போட்டால் வாசனை நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். வெங்காயம் பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. 2 தக்காளியை கட் பண்ணதையும் போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு வேக விட்டுறணும். இப்போ தக்காளி மசிஞ்சிருச்சு. அதில் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கணும். அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி போட்டு வேக விட்டுறணும். இது நான் ஒரு பெரிய முருங்கைக்காய்க்கு இந்தளவுக்கு மசாலா போட்டு செய்கிறேன். முருங்கைக்காய் அளவு அதிகமாக எடுக்கிறீங்கன்னா அந்த மசாலாவோட அளவும் அதிகப்படுத்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரத்தில் எண்ணெயெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ண முருங்கைக்காவை போட்டுடணும். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு முருங்கைக்காயை வேக விட்டுறணும். இடையில மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ முருங்கைக்காய் வேகலை, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நான் வேக விட போகிறேன். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இப்போ முருங்கைக்காய் வெந்து தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இது ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், லெமன் சாதத்துக்கு, அந்த மாதிரி எல்லா வித சாதத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Like and subscribe my channel.